Good morning, students. We welcome you to the online class from Jairam Higher Secondary School, and the subject is Physical Science for Class 8, Unit 4, that is Matter, from the part of Chemistry. And in a previous session, we have been learnt about the properties as well, what is metal and non-metals, and completely about its properties, right? And in today's session we are going to learn about the uses of metals and non-metals. Okay, where do they use the metal and non-metal, in which area, what are all its uses, how far they have been using. Okay, based on this we are going to see right now. Okay, we shall move get into the part. First, in uses of metals and non-metals, first topic is about metals we are going to see. Fine. Metal, you know that it is a freshly prepared material which can be which will be leisure, and we can press. It will have a characterizations of molding. It's structurally brittle, and we can make into any shapes. We will be freshly prepared, polished and fractured and all, right? So what are the metals actually? For example, iron, copper and all. Here iron, if say for example we have taken iron, அப்போ iron வந்து metal, அது எங்க யூஸ் பண்றாங்க, how in which way they have been using. iron அப்படிங்கிறது எங்கங்களா ஒன்றும் இல்லை, இரும்பு இல்லாமல் நம்மளால ஒன்றும் இல்லை. நம்ம ஃபுட்டுலேயே அயன் ஸ்ட்ரென்த் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அயன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள், நம்ம பாடியிலையுமே இம்பார்ட்டன்ட். இது அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அயனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? வை அயன் இஸ் தட் மச் டேக்கிங் part அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். அண்ட் ஆல்சோ இரும்பு ஏன் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிட்ருக்கு, நம்ம வந்து வுட்டை வச்சு இது பண்ணிடலாம். கரண்ட் ஷாக் அடிக்கிறது நீ தொடுற வயரை தெரியாமல், அப்போது இரும்பு கம்பி எடுத்து ஒன்று அடித்தா என்ன ஆகும்? இரும்பு கம்பி எடுத்து ஒன்று யூஸ் பண்ணலாமா? இல்லை உன்னோட நீயே போய் அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற பீப்பிளை போய் டச் பண்ணான்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்? உனக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாஸ் ஆகும். ஏன்னா நம்ம பாடியுமே, ஹியூமன் பாடி இஸ் ஆல்சோ அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதே நீ ஒரு அயன் பக்கத்தில் ஒரு அயன் ராட் இருக்குது, அதை எடுத்து நீ அந்த பர்சனை அடித்தாலுமே உனக்கு என்ன ஆகும்னா கரண்ட் சப்ளை ஆகும். அப்படி கரண்ட் சப்ளை ஆகுறது அயனில் அதிகமாக சப்ளை ஆகும். ஏன் அப்படின்னா அயனில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. தட் இஸ் த எலக்ட்ரான்ஸ் இஸ் மேக்ஸிமம். கம்பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின் போது நெகட்டிவ் சார்ஜஸ், த எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் மேக்ஸிமம் ரேண்டம்லி இட் இஸ் மூவிங் எங்கே அயனில். அப்போ அயன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மேக்கிங் பிரிட்ஜஸ். அப்போ அந்த இரும்பு தான் என்ன கொடுக்குது? இந்த ஸ்ட்ராங் கொடுக்குது, சரிங்களா? இப்போ வேற ஒரு மெட்டீரியலோட ஜாயினிங் கோட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா, டியூ டு தட் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இட் ஹாவ் அ கேப்பபிலிட்டி டு கோட் வித் த அதர் மெட்டீரியல். அது வந்து என்னாகும்? ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை கொடுக்கும் அயன் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம வீடு கட்டும் போது சரி, இந்த பிரிட்ஜஸில் எல்லா இதுலேயுமே இந்த அயன் என்ன பண்ணுறோம்? பீம் போடுறோம் இல்லையா? பீம் போடுறோம். அப்புறம் ஸ்ட்ராங் அந்த அயன் இரும்பு கம்பி தானே நம்ம பில்லராக யூஸ் பண்ணுறோம், right? Why are we using this? It is very strong, it have a strong basement due to maximum number of electrons is present inside the iron. Electrons negative charges, electrons அதிகமாக இருக்கிறதுனால அயனுடைய மெட்டீரியலில் அது அதிகமாக இருக்கிறதுனால அது நல்ல ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். It have the strong force of attraction. Due to the strong force of attraction of iron, it is used for what purpose? For making bridges, engine parts as well as iron sheet, and also it is acting as a bars. Clear? Why do we use iron as a very big, இவ்வளோ ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே அயன் யூஸ் பண்ணுறோன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலினுடைய பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும்? ஃபுல்லாக தூண் தான் இருக்கும், பில்லர்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த பில்லர்ஸ்குள்ளே வெளியே காங்கிரீட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இன்டீரியர் அந்த பில்லரில் என்ன இருக்குது? அயன், இரும்பு கம்பி தானே இருக்குது. அப்போ அந்த இரும்பு கம்பிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த என்டையர் ஃப்ளோரையுமே ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டாக நிற்குது, ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு, ரைட்டா? அப்போ அயனுக்கு என்ன இருக்குது? ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால தான் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிட்ஜஸ் பில்ட் பண்ணுறோம், என்ஜின் பார்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம், அயன் ஷீட்ஸாக யூஸ் பண்ணுறோம். கிளியர்? Why are we using iron as very important for all these things, isn't it? Okay, next about copper. If we take copper and also it is used for electricity, it is good conductor, it is used for electrical wires and coins. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம காயின் இப்போ தான் நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். From this picture you will be able to see clearly. Making electrical wires,
காயின்ஸ், ஸ்டாச்சு. இப்போ பாருங்க, நம்ம மம்மிஸ் இந்த இதில் ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு இதில் தான் பண்ணி காப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் காப்பர் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ காப்பர் வந்துட்டு அதுலேயுமே எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது, ரேண்டமாக எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது காப்பர் அயானில். அப்போ காப்பர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இது எலக்ட்ரிக்கல் அயான்ஸ் அதிகம் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. இட் மீன்ஸ் ஆனயான்ஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜை கண்டக்ட் பண்ணுது. இட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹீட். அண்ட் ஆல்சோ அதை என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வி கேன் brought into the structure. ஓகே, வி கேன் மேக் இட், அந்த மெட்டீரியலை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரெல்லாம் கொண்டு வர முடியும். அதை யூஸ் பண்ணி காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், காயின்ஸாக யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்டாச்சூஸ் மெயின்லி இப்போ நிறைய கோயில்களில் நிறைய சிற்பங்கள் சொல்கிறாங்க, ஐம்பொன் சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன மெட்டல்ஸ் தான் நிறைய. இப்போ ஒரு சிங்கிள் காப்பரில் செஞ்ச ஸ்டாச்சுவை, காப்பர் ஸ்டாச்சு, அது காப்பர்னுடைய மெட்டீரியல் அதிகமாக இருக்குது. ஐம்பொன் அப்படின் போது நிறைய மெட்டல்ஸ், 5 வகையான மெட்டல்ஸ்னுடைய கோட்டிங், அந்த மெட்டல்ஸ்னுடைய பேக்கேஜில் செய்கிறத இது ஐம்பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பொன் சிலைகளாக கேட்டு ஒன்றும் இல்லை, நம்ம முருகன் சிலையே பார்த்திங்கன்னா பழனியில் அது வந்துட்டு ஐம்பொன் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூ கேன் ஆல்சோ வெரிஃபை. நிறைய அதை பார்த்திங்கன்னா என்னென்ன ஐம்பொன் சிலைகள் இருக்குது, என்னென்ன கோயில்களில் நமக்கு தெரியாமல் நிறைய நம்ம சிற்பக்கலைகளே வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியாத அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக அமேஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய ஸ்டாச்சூஸ். நம்ம கோயிலில் வச்சுருக்கக்கூடிய சிற்பங்கள், கலைகள் எல்லாம் அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல்ஸை ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். வியக்கத்தக்க அறிவியலே வியக்கத்தக்கிற அளவுக்கு நம்ம கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகளும் சரி, சிற்பங்களும் சரி, அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டல்ஸும் சரி, ரொம்ப இஃபெக்டிவாக ப்ராப்பராக அமேஸ் ஆகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப குட்டும் கூட. ஏன்னா அந்த மெட்டல் அப்படிங்கிறது ஏன் ஒரு மெட்டல் அப்படின் போது அதில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு இது கொடுக்கும். எலக்ட்ரான்ஸ் அப்படின் போது நமக்கு என்ன ஒரு சார்ஜ் தான், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்போ கோயில்களில் நமக்கு ஏன் கோயில் போனால் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தட் நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இதில் எலக்ட்ரான்ஸ், இங்கே சிலைகளில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சுற்றி வரக்கூடிய அந்த பாசிட்டிவ், இந்த சார்ஜஸ் வந்து இன்டர்லைன் ஆகிறதுனால நமக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். All the negative things goes up, will be enhanced with will be boosted up with a lot of energies. Okay, so copper is used for what purpose? Making electrical wires. Electrical ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் வயர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா காப்பருக்கு அந்த செம்பு கம்பிகள் இருக்கும், காப்பர், ரைட்டா? எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் அண்ட் காயின்ஸ் as well as statue. Is it clear? Okay, next நான் ஸ்டாச்சு சொன்ன பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்கேன்ல. யூ கேன் see the statue here. இட்ஸ் என்னது, எகிப்து மம்மியா. அப்போது சில்வர் அண்ட் கோல்டு. இங்கே இன்னும் வேறு என்னென்ன மெட்டல்ஸ், சில்வர், கோல்டு ஆர் யூஸ்ட் ஃபார், இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கையில் நம்ம யாராச்சும் கேர்ள்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே கோல்டு அந்த மெட்டல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கோல்டுனா யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது இல்லையா? ஜுவல்ஸ், ஏன்னா கேர்ள்ஸ் அப்படின்னா வில் யூஸ் டு வியர் ஜுவல்ஸ். அப்போ அது மேபி எனி மெட்டீரியல், என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, ஜுவல்ஸு, சில்வர் இஸ் தேர், கோல்டு, வெள்ளி கொலுசு போடுறோம், எல்லாமே பாருங்கள் நம்ம பாடியில் நம்ம யூஸ் பண்ணுற உலோகங்கள். அதான் மெட்டல் அப்படின்னா என்ன, உலோகங்கள். சில்வரு, கோல்டு, ஏன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஏன் கோல்டு போடணும், ஏன் சில்வர் போடணும்னா அது மெட்டல் ரொம்ப நல்லது, அது நம்ம உடம்புல படும்போது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம விரல்களே மோதிர விரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிங்கர் நம்ம சொல்லுவோம், ரைட்டா? அப்போ நம்ம அந்த விரலில் ரிங் போட்டுட்டு நம்ம கோல்டு போட்டு, இல்லை ஐம்பொன் மெட்டல் அது சொல்லுவோம், ஐம்பொன் ரிங்குன்றது அதெல்லாம் இருக்குது. ஐம்பொன் சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஐம்பொனில் உங்களுக்கு ரிங்கும் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த மெட்டல் கண்டென்ட் என்ன ஆகும், நம்ம ஃபுட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகும். அது ஒரு நல்ல சார்ஜு, அதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. That is good for our health. Okay, that is why we are using gold. Okay, and also we are using in right hand, especially in that ring finger. அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஸோ சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் வாட் பர்பஸ், ஜுவல்ஸ், மேக்கிங் ஜுவல்ஸ். அப்போ டெக்கரேட்டிவ், இப்போ அலங்காரம் அப்படிங்கிறது பெண்கள் அப்படின்னாவே டெக்கரேட்டிவ், வி லைக் த டெக்கரேஷன். ஓகேவா? அப்போது டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அண்ட் ஆல்சோ ஃபோட்டோகிராஃபி. இப்போ ஒரு மேரேஜ் போகிறோம், எல்லாம் ஃபோட்டோவுக்கு நிற்போம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஜுவல்ஸ் போட்டுப்போம், நல்ல காஸ்ட்லியாக sarees and dresses we used to wear. So for decorative purposes as well for photography things, these are all used. Is it clear?
And fine, next about mercury. Okay, if we go for mercury, where do they use this mercury? Thermometer la பாருங்க உங்களுக்கு old thermometer அது இப்ப right now the thermometer is not using. Which thermometer? Celsius thermometer னு சொல்லுவோம். Celsius thermometerல bottomல வந்து mercury-னுடைய coating இருக்கு. Mercury is very it's not good for health. Actually it's a poisonous one. ஓகேவா? அப்போ மெர்க்குரி வந்து எப்படி why we are telling the mercury is very poisonous in such poisonous is அது வந்து நம்ம ஃபுட் பைப்ஸ்குள்ளே இல்லை போகுது, இப்போ வயிற்றுக்குள்ளே ஸ்டமக்குள்ளே போகுதுன்னா நம்ம ஃபுட் பைப்ஸ் ஒரு இந்த குடல் சொல்லுவோம் இல்லைங்களா, சிறுகுடல் பெருகுடல், அந்த குடல் அதனுடைய நர்வ்ஸ் அந்த குடல் அப்படின்றக்கூடிய பைப்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ராட்ச் பண்ணிடுமா. அந்த மெர்க்குரிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது பாய்சன் அப்படின்னா அது என்ன பண்ணும் மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சிடும். அந்த குடல் அப்படின்றது எவ்வளோ ஒரு இது நம்மளுடைய லேயர்ஸ் நம்ம பாடிக்குள்ளே இருக்க அந்த பைப்ஸ் அந்த லேயர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அந்த மெர்க்குரிக்கு அந்த அளவுக்கு ஹை டென்சிட்டி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் என்ன ரீசனாக டென்சிட்டி, அது ரொம்ப திக்னஸ், அது ரொம்ப மெர்க்குரி வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும், ஒட்டியும் ஒட்டாமல் அப்படியே இருக்கும் மெர்க்குரி. சரிங்களா? அதனால் அதனோட ஹை டென்சிட்டி அப்புறம் அதனோட எக்ஸ்பான்ஷன் தன்மை டெம்பரேச்சருக்கு டெம்பரேச்சர் மாறும். அப்போ அது என்ன ஆகும்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இல்லை நம்ம வாய்க்குள்ளே சலைவா வழியாக அது உள்ளே இன்கேஸ் போயிடுச்சுன்னா நம்மளுடைய குடலை கிழிக்கக்கூடிய தன்மைகள் ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுமா. நம்ம குடலை அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணப்போ உள்ள எல்லாத்தையுமே ஸ்க்ராட்ச் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஹை டென்சிட்டி இருக்குது. எதுக்கு? மெர்க்குரி இட் ஹேஸ் ஹை டென்சிட்டி. So that is why that Celsius thermometer right now we are not using. Celsius thermometer is prohibited. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது Fahrenheit thermometer. இப்போ நீ உடம்பு சரியில்லை இப்போ போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, Fahrenheit thermometer தான் குழந்தைங்களுக்கு இல்லை உங்களுக்கோ மவுத்துலேயோ இல்லை உங்களுக்கு வந்து வைப்பாங்க இல்லையா, மவுத்தில் இல்லை டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து தெர்மல் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தெர்மல் அப்படின் போது அந்த லேசர் லைட் ரேஸ் பாஸ் ஆகும் நம்ம பாடியில். நம்ம இங்கே நெத்தியில் வைக்கிறாங்களே அப்புறம் என்ன ஆகும்னா ரேஸ் பாஸ் ஆகி உங்களுக்கு வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்கும் பாடி டெம்பரேச்சரை. ஓகேவா? நெக்ஸ்ட் திஸ் இஸ் வாட் மெர்க்குரி இஸ் யூஸிங். ஓகே, இட்ஸ் அ மெட்டல். தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைன். அப்போ ஏன் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக அந்த செல்சியஸை வேல்யூ பண்ணி காட்டும். இப்போ உன்னோட தெர்மல் ஸ்கேனரில் ஒரு பாடி மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் திரும்ப கிளிக் பண்ணிட்டு தான் அடுத்த பாடி, ஏன்னா அந்த திரும்ப அதனோட ஃபைனல் வேல்யூ எந்த இனிஷியல் வேல்யூக்கு வரணும். அப்போ மெர்க்குரி யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனுமே தட் இஸ் வை டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மெஷர்மெண்ட் அந்த வேல்யூ டெம்பரேச்சர் வந்து திரும்ப அதனோட ஒரிஜினல் இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திரும்ப அப்புறம் ரைஸ் ஆகும். Okay, that is what uniform expansion we have been mentioned here. See why it is different temperature, uniform expansion at different temperature, and barometer also is placing in the same way. Next if we go for next metal is aluminium. Okay, இப்போ next aluminium பார்க்கலாம். If we take aluminium it is used in electrical wiresல aluminium யூஸ் பண்ணுறோம், கேபிள்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். வேர் டூ வி யூஸ் திஸ் அலுமினியம் ஆர் இன் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், கேபிள்ஸ் as well as aerospace industries. இங்கே பாருங்கள் ஃப்ளைட் கொடுத்துருக்கேன் இல்லையா, why this picture is given here. இப்போ இதில் ஒரு வெல் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரோம். அப்போ இதில் என்னென்ன மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா. அப்போ இதில் என்ன மெட்டல், அலுமினியமும் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் வயர்ஸில், கேபிளில், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் தே ஹவ் பீன் யூஸிங் திஸ் அலுமினியம் மெட்டல். பாத்திரமும் இருக்குது isn't it. ஸோ ஒரு மெல்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபிசிக்கல் சாலிடாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மெட்டல் அப்படின்னாவே என்ன, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் ஆகக்கூடியது, பாலிஷ்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஃப் யூ டேக் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் லெட். இப்போ லெட் அப்படிங்கிறது வேர் டு தே யூஸ் திஸ் லெட் இஸ் ஆட்டோமொபைல் பேட்ரிஸ்னால் என்ன சொல்ல, இப்போ வெஹிக்கல்ஸில் பேட்ரி யூஸ் பண்ணி வெஹிக்கல் இருக்குது தெரியுங்களா. இப்போ பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஒரு சில வெஹிக்கல்ஸ் 2 வீலர்ஸ்க்கு பேட்ரிஸ், கார் கூட சோலார் பேட்ரி கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் இன் தோஸ் ஏரியாஸ் அப்போ பேட்ரிஸ் வேறலாம் இன் விச் ஏரியா பேட்ரி யூஸ் பண்ணி ஃப்ளோ ஆகக்கூடிய ரன் ஆகக்கூடிய வெஹிக்கல்ஸில் மெயினாக விச் இஸ் டேக்கிங் மெயின் பார்ட் லெட் இஸ் டேக்கிங் மெயின் பார்ட். ஓகே,
அண்ட் ஆல்சோ ஏன்னா அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் லெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி லெசனில் நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மில் இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு யூனிட் இருக்குது. அதில் எந்த மெட்டீரியல் ஏன் அதை எடுத்துக்கிறோம், இப்போ அது கெமிக்கல் எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த எலக்ட்ரோ கெமிக்கலில் இந்த லெட் அப்படிங்கிறது ஏன் ஆக்ட் ஆகுதுன்னா, லெட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இந்த அட்ராக்ஷன் நடக்கும்போது, அதாவது இந்த ஆப்போசிட் சைடு தானே அட்ராக்ட் ஆகும், சேம் சைடு ரிப்பல் ஆகும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது லெட்டில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய தன்மை லெட்டுக்கு அதிகம். ஓகே, ஸோ தட்ஸ் வை வி ஹவ் பீன் யூஸிங் திஸ் லெட் ஆஸ் அ ஆட்டோமொபைல் பேட்டரிஸில் ரொம்ப மெயினாக ப்ளேஸ் ஆகுது. லெட்டை வந்து மெயின் பார்ட்டாக வி ஹவ் பீன் யூஸிங். நெக்ஸ்ட் எக்ஸ்ரே மெஷின்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே மெஷின்ஸில் ஏன்னா எக்ஸ்ரே மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்ரே அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட் ஸ்கேன் while taking எக்ஸ்ரே யூ நாட் சப்போஸ் டு வியர் எனி சார்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். உங்களுக்கு அவங்க இண்டிவிஜுவலாக ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க இல்லையா, வித் த ஹெல்ப் ஆஃப் தட் காஸ்டியூம் ஒன்லி யூ ஹேவ் டு பி your entire body will be scanned. அப்போ entire body அப்படின்போது you are supposed to close your eyes. X-ray, why I am telling is I have to X-ray அப்படிங்கிறது ஒரு அந்த ரேஸ் எலக்ட்ரோ ஆனோட் ரே, அதாவது கேத்தோட் ரே பாசிட்டிவ், ஆனோட் அப்படிங்கிறது நெகட்டிவ். இங்கே எக்ஸ்ரேயில் வந்து உங்களுக்கு இந்த ரேஸ் பாஸ் ஆகும்போது இட்ஸ் ஹைலி எஃபெக்டிவ். ஓகேங்களா, அப்போது அந்த ரே உங்களுக்கு பாஸ் ஆகிறது, நீங்கள் அந்த ரே பார்க்கக்கூடாது. ப்ளஸ் அந்த ரே வந்து எவ்வளோனா ரே பாஸ் ஆகி அந்த உங்களுக்கு எந்த பார்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அது வரைக்குமே யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஓப்பன் யுவர் ஐஸ். ஓகே, ஒரு சில இது ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் வியூ பண்ணலாம், அந்த இது எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. பட் இந்த எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் சப்போஸ் டு வியூ தட், யூ ஹேவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே, நாட் ஓன்லி எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்கள் என்டையர் பாடியுமே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும். அதுலேயுமே நீங்கள் கண்ணு திறக்கக்கூடாது. அப்போது அந்த ரேஸ் வந்து ஏன் அப்படின்னா ஹைலி எஃபெக்டிவ். ஓகேங்களா, ஹைலி எஃபெக்டிவ் ஃபோட்டோ சென்சிட்டிவ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாமே நீங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டி லெசனில் இன்னும் ஹையர் கிளாஸில் தான் படிப்பீங்க. ஐ கேன் டெல் மெனி scientific terms, but you couldn't analyze that. Why? Because which is not in your part of food. I'm just telling why, because it's highly effective. ஓகேங்களா, அப்போ அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் ரேஸ் உங்கள் கண்ணுக்குள்ளே பட்டுச்சுன்னா உங்களோட ரெட்டினா, பியூப்பிள், அந்த மைன்யூட் பார்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். அதனால தான் அந்த எக்ஸ்ரே எடுக்கும் போது உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் பாடியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு ஸ்கேன் பண்ண முடியாது. தே வில் கிவ் யூ த கோட் மீன்ஸ் ஒரு தின் ட்ரெஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் ஒரு கோட் வியர் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அது போட்டுட்டு தான் நீங்கள் ஸ்கேன் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் என்டையர் பாடியை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணும். பாடி அப்படின்னும் போது அந்த ரேஸ் உங்களுடைய இன்டீரியர் பார்ட்ஸ், எதுக்குன்னா நரம்பு, எலும்பு, ஃபுல்லாக இன்டீரியர் பார்ட்ஸ்லேயுமே அந்த எக்ஸ்ரேஸ் வந்து பாஸ் ஆகும். இட் இஸ் வெரி ஹைலி எஃபெக்டிவ். ஓகே, அங்கேயுமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த லெட் இஸ் டேக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். I hope you understand. Okay, fine. Next, so far we have been learnt about metals uses. What are all the metals வந்து இம்பார்ட்டனா எந்தெந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம். Now we are going to learn about non-metals. Okay, fine. இப்போ non-metals அப்படிங்கிறதே மெட்டல்ஸ்னுடைய ஆப்போசிஷன் தான். ஓகேவா, ஃபைன் அதிகம் வந்து ஏன்னா கேஸஸ் மேக்ஸிமம் ஆல் த கேஸஸ்லாம் என்னன்னு சொல்லலாம், நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு சில நான் மெட்டல்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷல் வி சி ரைட் நவ். ஃபைன், இங்கே டைமண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி நம்ம கோல்டு, சில்வர், பிளாட்டினம் சொல்கிறோமோ, சிமிலர்லி டைமண்ட் இஸ் ஆல்சோ வி ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ். ஆக்சுவலி டைமண்ட் இஸ் அ நான் மெட்டல். Fine, diamond is a non-metal which is used for making jewel. Here we use இப்போ ஜுவல் அப்படின்னும் போது அது என்ன பண்ணுறோம், நிறைய ஷேப்ஸ். இப்போ நெக்லஸ் இருக்குது, டைமண்ட் நெக்லஸ் இருக்குது, ரிங் இருக்குது, பேங்கிள், ஆல் டெக்கரேட்டிவ், ஆல் வி ஹேவ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டைமண்ட்லேயுமே. எப்படி கோல்டு, சில்வரில் உங்களுக்கு ரிங்கு, ஸ்டெட் எல்லாம் இருக்கும். சிமிலர்லி ஃபார் டைமண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஆல் தோஸ். ஃபைன், ஸோ they will use for making jewels. அப்போ what are all the process they are been following is to cutting, கிரைண்டிங், ஓகே, அண்ட் ஆல் தோஸ் எக்யூப்மெண்ட்ஸ். அப்போ இந்த டைமண்டுங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே வருது. எல்லா வகையான ஜுவல்ஸுமே நம்ம மேக் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வி ஹேவ் டு கட், கிரைண்ட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராசஸ், வெல்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா. அப்போ அந்த ஸ்டோன் வந்து ப்ராப்பராக மோல்ட் பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க. தென் ஓன்லி இந்த டைமண்ட் என்ன ஆகும், பிரைட்டல் ஆகும்.
right? And next, graphite is also one of the non-metal which is used in making pencil. And the pencil lead இருக்கு இல்லையா, பென்சிலோடைய அவுட்டர் பார்ட்ஸ், பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறோம், பென்சிலோடைய மெட்டீரியல் என்ன, வித் ஹெல்ப் ஆஃப் கிராஃபைட் வி ஹவ் மேட் த பென்சில். ஓகே, நெக்ஸ்ட் நான் மெட்டல் இஸ் சல்ஃபர். சல்ஃபர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் இஸ் used in manufacturing of gunpowder. Gunpowder அப்படிங்கிற மருந்து சொல்கிறோம் இல்லைங்களா, gunpowder. Have you heard about that? The process தான் பாருங்கள், vulcanization of rubber. Here சல்ஃபர் அப்படிங்கிறது நான் இன் ப்ரீவியஸ் செஷன் சல்ஃபர் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பேன். சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு எல்லோ கலர் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், எல்லோ கலர்டு காம்பவுண்டாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த கலர்ட் காம்பவுண்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கன் பவுட்ரு, இப்போ மருந்து ஒன்றும் இல்லை, இப்போ பட்டாசு மருந்தெல்லாம் சொல்கிறாங்களா, பட்டாசு எப்படி அது என்ன ஆகும், வெடிக்கும், இந்த பேர்ஸ்ட்டுக்கு தன்மை இருக்குது. அப்போ அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஒவ்வொரு சங்கு சக்கரம் இதெல்லாமே வெரைட்டிஸ். பட் அதில் அந்த பட்டாசு வெடிக்குதுன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்து கலக்கிறதுனால தான் அந்த நேச்சர் அதுக்கு பாசிபிள், ரைட்டா? அப்போ கன் பவுடர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிளாக் பவுடர். ஓகே, இட் இஸ் அ மாடர்ன் ஸ்மோக்லெஸ் பவுடர். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏன் ஊதுபத்தியோ இல்லை இது ஒரு சிலருக்கு இந்த ஊதுபத்தியோட புகையோ இல்லை கொசுபத்தியோட புகையெல்லாம் ஒத்துக்காது. ஏன் அப்படின்னா, அந்த கொசுபத்தி ஊதுபத்திலாம் என்ன வரும், வில் ஹேவ் தட், அந்த ஸ்மோக் வரும். அது வந்து லங்ஸையோ இல்லை உங்களுக்கு ப்ரீத்திங் பண்ணும்போது இன்ட்ரப்ஷன் இருக்கும். ஸோ டு அவாய்ட் ஆல் தட், இந்த கன் பவுடர், இஃப் வி யூஸ் திஸ் கன் பவுடர், வை ஆர் வி யூசிங் திஸ் கன் பவுடர் இஸ், இட் இஸ் அ ஸ்மோக்லெஸ் பவுடர், மாடர்ன் ஸ்மோக்லெஸ் பவுடர். ஓகே, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் கூட இந்த ஆல் அவுட்டுக்கு இதுக்கு எல்லாமே இப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் வராது, ஈஸி வி கேன் யூஸ் திஸ் அப்படின்ற. அப்போ ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணுற, கன் பவுடர், தட் இஸ் சல்ஃபர் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் வாட், கன் பவுடர் அண்ட் த ப்ராசஸ் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். இப்போ கன் பவுடருங்கிறது கிளியரா? நெக்ஸ்ட்டு, அப்போ இன்னும் ஆல்சோ இட் இஸ் கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ், இட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ். பட் என்ன ஆகுது, ஸ்மோக்லெஸ்ஸாக இருக்குது, நமக்கு ஸ்மோக் அதிகம் அஃபெக்ட் வராமல் இருக்கிறதுனால வி ஆர் யூஸிங் தட். Next if we see vulcanization, actually it is a process. vulcanization அப்படிங்கிறது இது ஒரு ப்ராசஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே கிடைக்குது, ரப்பர் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, எரேஸ் பண்ணுறோம் ரப்பர், அது வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கிடைக்கும். அது ஒரு கூல் ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் வீல் கெட் ஆஸ் அ சப்ஸ்டன்ஸ். ஒரு லிக்விடும் இல்லாமல் சாலிடும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். அப்போ அந்த ரப்பர், அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரப்பர் இப்போ நம்ம கையில் வச்சுருக்க அந்த எரேசர் எப்படி how they have made that with help of vulcanization. It is a process, okay, range of process of hardening rubbers. Clear? Treatment of natural rubber with sulfur. அப்போ சல்ஃபர் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த ரப்பரை வந்து ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணுவோம். we will hard that. ஏன்னா ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் அப்படின் போது சாஃப்டாக இருக்கும், ஜெல்லி கண்டென்ட் அப்படின் போது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாவே சாஃப்டாக இருக்கும். அப்போ அந்த ஹார்ட் ரப்பர் வந்து இப்போ நமக்கு ஹார்டாக இருக்கு இல்லையா, அந்த ஹார்டனிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வல்கனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ். கிளியர்? ஓகே, அப்போ அந்த வல்கனைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு we will also use to what, திஸ் சல்ஃபரை வந்து யூஸ் பண்ணுவோம், ஒரு கோட்டிங் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ரப்பர்னுடைய கண்டென்ட், அந்த ஜெல்லி கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹார்டனிங் ஸ்ட்ரக்சராக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்பரஸ். இப்போ நம்ம ஃபாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், மேட்ச் பாக்ஸ், வீட்டில் மேட்ச் பாக்ஸ் பார்த்துருப்பேன். மேட்ச் பாக்ஸில் ஸ்டிக் இருக்குது, அதனுடைய டாப் லேயர் பார்த்திங்கன்னா இட் வில் பி கலர்டு ஒன். அது என்னென்னா, அதை ஸ்டிக் பண்ணும்போது டச் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்பார்க்கிள்ஸ், நெருப்பு வரும், அந்த ஃபயர் ஃபார்ம் ஆகும், ரைட்டா? அப்போ வாட் இஸ் யூஸ்ட் இன் தட் இஸ் ஃபாஸ்பரஸ். ஓகே, அந்த ஃபாஸ்பரஸுங்கிறது என்ன, மருந்து, நெருப்பு வரதுக்கான அந்த மருந்து. கிளியர்? இட் இஸ் அ பவுடர். அந்த மேட்ச் பாக்ஸில் அதை என்ன பண்ணுவாங்க, கோட் பண்ணுவாங்க. தே கோட் வாட், வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபாஸ்பரஸ். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி பாய்சனஸ். எதுக்குன்னா, ப்ளஸ் அந்த ரேட் பாய்சன், எலி தோல் அதிகமாக இருந்துச்சுன்னா எலி மருந்தோ ஏதோ வாங்கி வைப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே ஃபாஸ்பரஸ் தான். இன் தோஸ் ஆல் ஃபார் கில்லிங் ஆல் திஸ். அண்ட் ஆல்சோ மேட்ச் பாக்ஸில் ரேட் பாய்சன்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஃபாஸ்பரஸ் இஸ் யூஸ்ட் ஒன் ஆஃப் தி நான் மெட்டல். இட் இஸ் ஒன் ஆஃப் த நான் மெட்டல். நெக்ஸ்ட் இஃப் யூ கோ ஃபார் நைட்ரோஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியாவை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அப்போ அமோனியா வருது அப்படின்னா NH அமோனியா. இப்போ NH வந்து உங்களுக்கு நைட்ரஜனுடைய மிக்சர்னால தான் யூ வில் கெட் வாட், அமோனியா. கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் குளோரின்.
இஃப் chlorine ப்ளீச்சிங் இது அதிகம் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் என்ன யூஸ் பண்ணுறோம்? வை ஆர் வி யூஸிங் திஸ் ப்ளீச்சிங் பவுடர்? பிகாஸ் அந்த குளோரின் பவுடர் வந்து நிறைய மைக்ரோப்ஸை கில் பண்ணி இட் கில்ஸ் germs and microbes which is present. ஓகேவா? அப்போ அதில் பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் அப்படின்போது உங்களுக்கு என்ன மைன்யூட் ஜெர்ம்ஸு வி couldn't see through our naked eye, பட் நம்ம பாத்ரூம்ஸில் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். க்ளீன் பண்ணாமல் இப்போ 1 or 2 days நீங்கள் க்ளீன் பண்ணனா பாத்ரூம் டர்ட்டியாக இருக்கும். அந்த டர்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக குளோரின் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டில் chlorine is used as a bleaching agent, and also chlorine வேறு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ டியூரிங் ரெய்னி சீசன் நம்ம வாட்டர் பார்த்திங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் யூஸ்டு your parent if you ask that why, because of the water change கலரும் சேஞ்சாக இருக்கும். the taste also will get changed due to the addition of chlorine agent has been added. அப்போ chlorine என்ன பண்ணுது, உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ், germs, bacterias, viruses, funguses என்ன பண்ணுது, கில் பண்ணுது. It kills all these. So it is acting as a sterilizing as in water, sterilization process anga act agudhu. Clear? So chlorine is used for what purpose? Bleaching agent and also sterilizing water. Next, hydrogen. If we say for hydrogen is used as a rocket fuel. Okay, fine. Hydrogen vandu it is highly effective gas. Seringla H1 H2 helium உங்களுக்கு first hydrogen H1 அதனோட மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ரெண்டுமே 1 2 அப்படின்னு இருக்கும். அப்போ ஹைட்ரோஜன் வந்து ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நல்லா ஹியூஜ் கேஸ் கீழே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அங்கே ராக்கெட் லான்ச்சில் ஹைட்ரோஜன் கேஸ் தான் உங்களுக்கு மெயினாக ஆக்ட் ஆகுது. இட் இஸ் ஆக்டிங் as a flame. It gives hydrogen flame is used for what purpose? And once more, cutting and welding process. இப்போ எங்கெல்லாம் அந்த கட்டிங் வெல்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெஞ்ச் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாவே அதில் ஸ்டீல் அயான் ரெண்டுமே மிக்சிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு டாப் கோட்டிங் ஸ்டீலு, அதில் வந்து பேஸாக உங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து அயன் தான். அப்போ அங்கேயுமே அந்த கட்டிங் வெல்டிங் ப்ராசஸ் நடக்கும். கட்டிங் வெல்டிங் ப்ராசஸ் கட் பண்ணுறது, வெல்ட் வந்து ஜாயினிங். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரோஜன் ஃப்ளேம் ஹஸ் யூஸ்டு தேர். ஓகே, அண்ட் ஆஸ் வெல் as it is using as a reducing agent, will be using as a what, reducing agent. Okay, if we go for next, this is all about non-metals, uses of non-metals. Now we are just getting in entering into another new part about metalloids. Okay, what do you mean by metalloids? See, metals non-metals நோடைய mixture தான் metalloids. Mixture in the sense then an element which exhibit the physical property of metal and the chemical property of non-metal, which exhibit both properties. In both property போது மெட்டலும் non-metalனுடைய மிக்சிங் ரெண்டுத்தினுடைய தன்மையும் சேர்ந்து வரக்கூடியது தான் மெட்டலாய்ட்ஸ். அப்போது எலமெண்ட், எந்த ஒரு எலமெண்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் மெட்டல் ஆகும், கெமிக்கல் ஸ்டேட்டில் நான்-மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெட்டலாய்ட்ஸ். Is it clear? So example I have been given, boron, silicon. அப்போ என்னென்னலாம் metalloids? boron, silicon, arsenic, germanium, antimony, tellurium, polonium. These all are metalloids. metalloids அப்படிங்கிறது ஒரு பீரியோடிக் கிளாசிஃபிகேஷன் டேபிளில் தனி செக்ஷனாக இருக்கும். மெட்டல் லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் நான் மெட்டல் இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் இன் பிட்வீனில் இருக்கும். ஏன்னா மெட்டலாய்டு அப்படிங்கிறது இட் ஹேவ் போத் கேரக்டரைசேஷன். ஓகே, ஐம் ஆக்டிங் ஆஸ் குட் அண்ட் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் பேட் அப்படிங்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன். இங்கே மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் மெட்டலாக இருக்கும், அதனோட கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ நான் மெட்டலாக ஆக்ட் ஆகும். கிளியர்? அப்போது என்னென்ன metalloids அப்படின்றது தான் எக்ஸாம்பிள் we saw right now, isn't it? Fine. So what is the physical property? If we see for physical property, physical property in போது அதனுடைய state, solid state, என்ன temperature, at what temperature the metalloids will be in, the metalloids are in solid at room temperature. When the room temperature is to be maintained, the metalloids will act as what? Solid state. என்ன ஸ்டேட்ல இருக்கும்? Solid state. Okay, next. This is about metalloids. metalloids நோட இது ஏன்னா கேஸஸ், ஏன்னா நான் மெட்டல்ஸும் இருக்குது. அப்போ ரூம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் சாலிடு. அப்போ ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் நார்மல் கண்டிஷன் ஆர் அபவ் ஆர் ஜஸ்ட் இன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி த ஸ்டேட், த சாலிட் ஸ்டேட் வில் சேஞ்ச் இன் டு எய்தர் மேபி அ லிக்விட் ஆர் கேஸஸ். Clear? Fine. This is all about physical properties of metalloids. Next, if you go for uses, so here uses அப்படின்னு பார்த்துட்டோம்னா silicon is used in electronic devices. silicon இல்லை அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம மெயினாக அந்த சிப்ஸ் எல்லாம் லா ஆஃப்
கம்ப்யூட்டரோட இன்டீரியர் பார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே மொபைலில் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் chips அப்படிங்கிறது ஒரு மெயின் திங். சிப்ஸ்னா நாட் ஈட்டிங் சிப்ஸ். silicon is a silicon is a metalloid which is taking a very important part in electronic devices. The chips இல்லை அப்படின்னா இது ஒர்க் ஆகாது உங்களுக்கு, ரைட்? Because it exhibits both characters acting as a metal as well as non-metal. That is what the reason. Fine. Next one, boron. If you take this boron, where do we use this boron? In fireworks. பட்டாசு ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னாவே நெருப்பு, இந்த அந்த பேஸ்ட் ஆன் தட் ஏரியா. அப்போ ஃபயர் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க என்னது, போரான். அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன். ராக்கெட்டுக்கு தான் ஃபியூவல்னால் என்ன, மருந்து பெட்ரோல் டீசல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஃபியூவல்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன ஆகும், ராக்கெட் வந்து உங்களுக்கு வெரி லார்ஜ் அமௌண்ட் எனாமஸ் லார்ஜ் கேஸை கீழே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது மேலே என்ன ஆகும், உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். அப்போது ஃபியூவல் இருந்தால் தான் ஃபியூவல் இருந்தால் தானே அது மூவ் ஆகும், ரைட்டா? அப்போ எப்படி ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜின் வந்து ஃபியூவல் இருந்தால் தான் மூவ் ஆகும். அது இட் நீட் வாட் எனர்ஜி, எய்தர் இட் நீட் அ ஃபியூவல் ஆர் இட் நீட் அ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின் போது பேட்ரி. இப்போ ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ்க்கு ஒன்று ஃபியூவல் யூஸ் பண்ணி மூவ் பண்ண வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இட் கேன் மூவ், okay, or else it need what, battery. இங்கே நம்ம ராக்கெட்டுக்கு we couldn't use battery. அப்போ boron அப்படிங்கிறது it is used as a fuel for ignition in where, rocket, as well as it is used in fireworks. I hope you clear this content that metalloids is clear for you. Fine. Next we shall go with the examples. Fine. What are all the examples of metalloids? Just now we saw for silicon and boron. இங்க பாருங்க அதனோட pictures have been attached here. See, boron எங்க யூஸ் பண்றோம், fighter aircrafts, and also it is used in soaps. soap பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் ஷேப் இருக்கு, ரைட்டா? அது ஸ்ட்ரக்சருக்கு சோப்லேயுமே என்ன பண்ணுறோம், அது என்ன பண்ணோம்னா இட் கிளியர் டர்ட்ஸ். அது ஒன் ஆஃப் த ரீசன், ரைட்டா? அப்போது டர்ட்ஸு உங்களுக்கு இன்னொன்று என்ன ஆகும்னா ஸ்மெல் வரும். சோப்பில் ஒவ்வொரு சோப்லேயும் ஒவ்வொரு ஸ்மெல் வரும். அப்போ அந்த வந்து ஸ்மெல், அப்போ ஸ்மெல் அப்படின்னா இந்த ஸ்மெல்லுங்கிறது என்ன ஆகும், கேஸஸ் தானே. இட் ஸ்ப்ரெட் என்டையர் டு த என்விரான்மெண்ட். நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த சோப் ஸ்மெல் நமக்கு வெளியே வரும், நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ அது என்விரான்மெண்ட்டில் அந்த ஸ்மெல்லு ரீச் ஆகுதா. ஸோ பிகாஸ் ஆஃப் அது என்ன, நான் மெட்டலுக்கு தான் அது பாசிபிள். பிகாஸ் நான் மெட்டல், ஆல் த கேஸஸ் ஆர் வாட், நான் மெட்டல்ஸ் இல்லையா? அப்போ போரான் வந்து என்ன ஆகுது, மெட்டலாகவும் ஆக்ட் ஆகுது, நான் மெட்டலாகவும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் arsenic. Arsenic is used in treatment of cancer. It's very important. arsenic இங்கே where do they use this? For treating for cancer அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? நிறைய lot of cancers are the blood cancer. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் கேன்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு அடிபட்டுருச்சு, அந்த புண்ணு வந்து ஆறுன மாதிரி இருக்கும், பட் இன்டீரியராக அந்த புண்ணு ஆறாமல் அது அடுத்தடுத்த ஸ்டேஜ்னால் ஆறாமல் உள்ள பிளட் செல்குள்ளே செக்ரீட் ஆகி இருக்கக்கூடிய இதுதான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். டியூமர்ஸ் அது நிறைய இருக்குது, டியூமர் செல்ஸ் வந்து அது அந்த மாதிரி செல்ஸை டியூமர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கேன்சர்ஸில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளட் கேன்சர் இருக்குது, சரிங்களா? இப்போ ப்ரீஸ்ட் கேன்சர்ஸ் இருக்குது, லேடிஸ்க்கு நிறைய கேன்சர்ஸ் வரும். ப்ரீஸ்ட் கேன்சர் தான் ஆஃபனா. இந்த மாதிரி காமனாக they didn't mention which type of cancer it is, but it's generally used for what, treatment of cancer, which is used, arsenic is used. But can be poisonous in large amount. நம்ம கேன்சர் அப்படின்னும் போது ஏன்னா அப்படி ஒரு செல்லை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம், பாடியிலேருந்து நெக்லெக்ட் பண்ணால் இமிடியேட்லி we couldn't do that. அப்போ என்ன பண்ண முடியும், லார்ஜ் அதை விட பாய்சனஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் மருந்தாக யூஸ் பண்ணுறோம். கிளியர்? நெக்ஸ்ட் if you go for silicon, we used where, as I told you, silicon எங்கே யூஸ் பண்ணுறோம், electronic gadgets, and it is used in electronic devices. calculators everywhere. calculators என்னென்ன electronic gadgets எல்லாத்துலேயுமே silicon is used. Next, automotive parts as well. Okay, fine. Next, this is about metalloids examples. Finally we came to the end of the session. I hope you cleared you have been thorough with what I have been taught by today. We saw uses of metals, non-metals, and metalloids. Finally, in next session we'll continue with the next topic. Thank you.